நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடுவது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் டொமினிக் சேவியர், சூசை, ஃபெலிக்ஸ், ஜோசப் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. மண்ணில் பணி செய்ய நல் மனதை ஏந்து, உண்மை பணியாற்றுகின்ற நல் மனம் வாழ்க. மண்ணில் பணி செய்ய நல் மனதை ஏந்து, உண்மை பணியாற்றுகின்ற நல் மனம் வாழ்க. கண் பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காலை திருப்பில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்களை ஏற்று ஆண்டோட இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளையிலும் அடங்கியிருக்க செய்கின்றீரே. உமது கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற அல்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிளறைவானா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10-13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டினுமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பளிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பது இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதேராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும்போது அவர் மேலும் அறிவுடை ஆவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 119 1, 27, 30, 34, 35 மற்றும் 44 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உம் திருச்சட்டப்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். பல்லவி. ஆண்டவரே கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன். என்றென்றும் எக்காலம் அதை பின்பற்றுவேன். பல்லவி. ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போம். இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து இறை வாழ்த்தியை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இயேசு புதிய உறவை பற்றி
இன்றைய நற்செய்தியிலே பேசுகின்றார். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகின்றார். தன்னை பார்க்க வந்த தாய், சகோதரர்கள், உடன் பிறந்த மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு சொல்கிறார். உறவினர் என்று சொல்லுகின்ற பொழுது உடன் பிறந்த குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம், அடுத்த குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம், வேறு உறவு முறைகளை சேர்ந்தவளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே குறிப்பிட விரும்புவது யார் தன்னுடைய குடும்பத்தை துறந்து இயேசுவினுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவினர். தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தாய் தந்தை அவளை விட்டுவிட்டு, மனைவி மக்கள் இவளை விட்டுவிட்டு, உறவுகளையும் துறந்து, சுற்றம் சூழலையும் துறந்து, இயேசுவினுடைய வார்த்தைகள் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தன்னுடைய உறவினர் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் உறவினர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள். இவர்கள் தங்களுடைய பணியை தியாகம் செய்கின்றார்கள், தனிப்பட்ட வேலையை விட்டு விடுகின்றார்கள், தொழிலையும் துறந்து விடுகின்றார்கள். இவர்கள் தேடுகின்ற ஒரே உறவு கடவுளுடைய வார்த்தை. கடவுளையும் கடவுளை சார்ந்தவற்றையும் கடவுளுடைய அரசையும் அவர்கள் தேடுகின்றார்கள். அதுதான் உண்மையான உறவு. அப்போஸ்தலர்களும் அவரை சார்ந்தவர்களும் இயேசுவின் தாய் மரியாளும் எல்லோருமே கடவுளுடைய வார்த்தையை மையமாக வந்தவர்கள், கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளின் அரசை கடைப்பிடிக்கின்றவர்கள். புதிய குடும்பம் ஒன்றை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் உறவு முறையிலே. அந்த புதிய குடும்பம் என்பது தந்தை, மகன், தூய் ஆவியார் மூவரும் இருக்கின்ற அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்கின்ற எல்லா விண்ணக வாசிகள், புனிதர்கள், வான தூதர்கள், இவர் எல்லோரையும் சேர்த்து உறவு என்று சொல்லுகின்றார்கள். கடவுளின் வார்த்தையை கேட்கின்றவர்கள், திருக்குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கடவுளோடு நெருங்கிய உறவு உடையவர்கள் நாம் எல்லோரும். ஞானஸ்தானம் பெற்றவர்கள், உறுதி பூசல், தேவநற்கனை, பலி பூசை, அருட்சாதனங்கள், இவைகளின் வழியாக நமக்கு ஒரு நெருங்கிய உறவு ஏற்படுகின்றது. நாம் எல்லோரும் புதிய குடும்பமாக, நான் திராட்சை செடி, நீங்கள் அந்த கிளைகள், செடியோடு ஒன்று இருக்கின்ற கிளையானது சாரை தேர்த்து நன்றாக கனி தரும் என்று ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகின்றார். நாம் எல்லோருமே கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய குடும்பம், விண்ணகம் மண்ணகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே. அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா வகையான துறவிகளும், இருபால் துறவிகளும் புதிய குடும்பத்தின் அங்கத்தினர்கள். யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை, தேவநற்கருணை, அருட்சாதனம் இவைகளை எல்லாம் பயன்படுத்தி வாழ்கின்றார்களோ அவர்கள் இந்த புதிய குடும்பத்தில் இருக்கின்றார்கள். விண்ணகம் மண்ணகம் ஒன்றாக இருப்பது, புனிதருடைய சமூக உறவை நான் கொண்டாடுகின்றேன் என்று சொல்வதெல்லாம் இந்த உறவு தான், புனிதருடைய உறவு. இதற்கு நமக்கு எல்லாம் இணையாக இருப்பது தேவநற்கருணை, பலி பூசை. நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்றை என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே.
செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே. அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக உனக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மிருவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர். மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இருதயத்தோராய்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளால் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எனக்கு எதிராக குற்றம் செய்த ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துறலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மடை விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், அதனால் ஒரு வாக்கு மட்டும் சொல்லும். விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே.
சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. நீர் பகிரவாரிரோ நண்பரே. விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து ஒன்று அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து ஒன்று அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாழும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாழும் ஏழை நண்பரே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏவிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ள அருள்புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. புனித அந்தோனியார் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனிதரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். எங்களுக்காக பரிந்து பேசி அன்பாவுக்கும் ஏராளமாய் பெற்ற புனிதர் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும்
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தாரும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா. கோவேறு கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோனியா, குனிந்து வணங்க செய்த அந்தோனியா. கோவேறு கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோனியா, குனிந்து வணங்க செய்த அந்தோனியா. சேட்டை செய்யும் சாத்தானுக்கும் சாட்டை அடி கொண்டு தகட்டிட்ட அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.